ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தீபாவளிக்கு வெளியாகி சக்கப்போடு போட்டு வரும் படம் தான் அமரன். ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்ச இந்த படத்துல சிவகார்த்திகேயன் மறைந்த ராணுவ வீரரான முகுந்த் வரதராஜன் கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. இவருக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிச்சு அசத்தி இருந்தாங்க. இந்த படத்தோட அதிரி புதிரி வெற்றிக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் குறித்த அப்டேட் எப்போ வெளியாகும்னு ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமா இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படத்தோட அப்டேட் வெளியாகி இருக்கு. முன்னதா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல உருவாகும் ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கிறாருன்னு பேச்சு அடிபட்டுச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் சுதா கொங்கரா இயக்கத்துல உருவாகும் புறநானூறு படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க சம்மதம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்துல சூர்யா நடிக்க இருந்த நிலையில சில பல காரணங்களால அவர் இந்த படத்துல இருந்து விலகிறதா அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனை வச்சு இந்த படத்தை இயக்க முடிவு செஞ்சிருந்தாங்க சுதா கொங்கரா. ஏற்கனவே இவங்க இயக்கத்துல சூர்யா ஹீரோவா நடிச்சிருந்த சூரரை போற்று படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதனால இவங்க இயக்கத்துல உருவாகும் புறநானூறு படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில அதிக எதிர்பார்ப்பு நிலவி இருக்கு. இப்படி பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில உருவாகி இருக்கும் இந்த படத்துல சிவகார்த்திகேயனோடு சேர்ந்து ஸ்ரீலீலா, அதர்வா உள்ளிட்ட பலரும் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் யார் நடிக்க போகிறாங்கிற கேள்வியும் எழ ஆரம்பிச்சுது. அதை பற்றி பல முன்னணி நடிகர்கள் கிட்ட படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஜெயம் ரவி வில்லன் கேரக்டர் நடிக்க ஓகே சொல்லியிருக்காரு. முக்கியமாக இந்த படத்தில் நடிக்க ஜெயம் ரவிக்கு ஒரு பெரும் தொகை சம்பளமாகவும் கொடுக்கப்பட இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜெயம் ரவி கடந்த சில வருஷங்களாகவே தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. இவர் நடிப்பில் கடைசியாக வெற்றி பெற்ற படம்னா அது கோமாளி தான். இந்த படத்துக்கு அப்புறம் இவர் நடிப்புல வெளியான பூமி, இறைவன், அகிலன், பிரதர், சைரன் உள்ளிட்ட பல படங்கள் அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில ரீச் ஆகல. இது தவிர இவர் நடிப்புல கீர்த்திகா உதயநிதி இயக்கிய காதலிக்க நேரமில்லை படம் வெயிட்டிங்ல இருக்கு. நித்யா மேனன் ஹீரோயினா நடிச்சிருக்கும் இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கும் வர இருக்கு. இது தவிர ஒரு படத்திலையும் ஹீரோவா நடிக்க கமிட் ஆகியிருக்காரு ஜெயம் ரவி. இப்படி தொடர்ந்து ஹீரோவாவே நடிச்சுட்டு வந்த ஜெயம் ரவி இப்போ புறநானூறு படத்துல வில்லன் கேரக்டரில் நடிக்க இருக்காரு. ஏற்கனவே விஜய் சேதுபதி, கமலஹாசன் உள்ளிட்ட நடிகர்கள் ஹீரோ கேரக்டர்ல இருந்து வில்லனா மாறி வெற்றி கண்ட நிலையில ஜெயம் ரவிக்கும் அந்த லக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.